இருக்க போற மாதிரி இப்படி 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 கையாடுறீங்க. அம்மா அக்கா சத்த நீ சும்மா இரு. உன்னால நிறைய சதி நடந்து போய் குடும்பமே கலைஞ்சு போயிருக்கு. நீ ஏன் தான் இந்த மாதிரி பண்றியோ தெரியல. அந்த மனுஷன் உன்னால ஒரு பக்கம் உடஞ்சு போனதுதான் அதிகம். செத்த நேரம் இரு உக்காரட்டும். அதுக்குள்ள நீ என்னமோ சிஎம் மாதிரி கையை தூக்கி ஆடுற. அதை வந்து இன்னும் கொஞ்சம் பொருளை கிளப்பி அந்த மனுஷனை பொச்சில் அடிக்கிற மாதிரி அடிப்பானுவேன். நீ சும்மானே இருக்க மாட்டியாமா? நீ எங்கன்னா வீட்டுல உக்காந்து இருக்க வேண்டிய தேவையில்ல. வந்து எங்கன்னா போய் 10 பேர் கும்பலோட கும்பலா நில்லாமா? நீ ஏற்கனவே உன்னை வச்சுதான் நிறைய மீம்ஸ போட்டு என்ன தாக்கின்னு இருக்கிறானுவன். உங்க அண்ணன் பதவி ஏற்ப நேற்று நைட்டு தான் சொன்னேன். உங்க அண்ணன் வந்து பதவி எடுத்தாலும் திருச்சாதான் ஆளுவாங்க அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரி நீ கையை தூக்கி ஆட்டிட்டு அலப்பிட்டு நின்னுக்கிற. அக்கா அக்கா வேணாக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம்க்கா. நீ பாட்டு கை ஆட்டி புட்டு எங்களை தலைகுனை வச்சுட்டு போயிடாத. வந்தம்மா பதவியேற்பு விழாக்கு வந்தம்மா, பார்த்தமா நண்பர் ஜெயிக்கிறத பார்த்தமா, பதவி இருக்கிறத பார்த்தமா. கம்முன்னு போக்கா. எதனா பேசி கீசி தொலைஞ்சு போடாதக்கா அங்க போய். அப்புறம் அதை வேற போடுவானுவோம் எங்களை. அப்புறம் ட்ரோல் வேற போடும் போதெல்லாம் நமக்கு மனசுல பகீர் பகீர் பகீர்ன்றது. சத்த நேரம் சும்மானு உக்காந்துக்கிட்டு பாருக்கா. எக்கோ